ஒரு அமைதியான சிறிய நகரத்தில் பருத்தி மற்றும் நம்பிக்கை மனம் வீசும் ஒரு சின்ன தையல் கடை இருந்தது. ஒரு பணக்கார குடும்பம் தனது பையன் திருமண உடையை ஆர்டர் செய்தார்கள். ஆனால் தையல்காரருக்கு அது ஒரு சாதாரண ஆர்டர் அல்ல, அது தனது திறமையை நிரூபிக்கும் ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு முத்தையும் அவர் கையால் தைத்து ஒவ்வொரு நூலிலும் தனது கனவுகளை பின்னினார். ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை என்ற மென்மையான வார்த்தைகள் அவரது மனதில் கனமாக விழுந்தன. மணமகள் அந்த உடையை நிராகரித்தாள். அவர் மெதுவாக வீடு திரும்பினார். உலகமே வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. நான் பெரியவராக உருவாகவே இல்லையோ என்று எண்ணியபோது அவரது மனைவி மெதுவாக சிரித்து, அழகான விஷயங்கள் யாரோ ஒருவருக்கு புரியவில்லை என்பதற்காக மதிப்பை இழக்காது என்றாள். அவள் அந்த உடையின் படத்தை எடுத்து பகிர்ந்தாள். Good night. Sleep well. I can't sleep. கைபேசி ஒலித்துக் கொண்டே இருந்தது. புதிய ஆர்டர்கள், பாராட்டுகள், அவர் கேள்விப்படாத இடங்களிலிருந்து வந்த செய்திகளுடன் வந்தது. அந்த சிறிய கடை வளர்ந்தது. அதைவிட அவரது நம்பிக்கை வளர்ந்தது. இன்று அந்த புட்டிக் விளக்குகளின் கீழ் ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்ட அதே உடை நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது அது முன்பை விட அதிகமாக ஒளிவிருக்கிறது.